ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க? இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 2 அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தேர்ட் ஒன் பார்க்கலாம். எ வைல்டு கூஸ் சேஸ். வைல்டு கூஸ் சேஸ் அப்படின்னா ஒரு அப்ஷூர்டு சர்ச் அல்லது ஒரு வேஸ்ட்ஃபுல் சர்ச் அப்படின்னு கூட சொல்லலாம், அல்லது ஃபியூட்டைல் சர்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்காது அல்லது அந்த மாதிரி ஒரு விஷயம் எக்ஸிஸ்டே ஆகிருக்காது, இருக்கவே செய்யாது, ஆனால் அதை நம்ம டைமை வேஸ்ட் பண்ணி தேடுறது, ஓகேங்களா? அதுதான் வந்து வைல்டு கூஸ் சேஸ் அப்படி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், after 2 hours of spent wandering in the road, I realized we were on a wild goose chase. அதாவது அது என்ன பொருள்னு நான் மென்ஷன் பண்ணல, ஆனால் சம்திங் ரிங்குன்னே எடுத்துக்கோங்களேன். ரிங்கை வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் லாஸ் பண்ணிவிட்டு வேறு இடத்துல தேடுறீங்க, ஒரு ரோடில் தேடுறீங்க. நீங்கள் வந்து ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க, ஜிம்மில் லாஸ் பண்ணிட்டீங்க, ஆனால் திரும்பியும் ரோடில் தேடுறீங்க அப்படின்னா அது எப்படி கிடைக்கும்? ஸோ அந்த மாதிரியான ஒரு சர்ச் என்ன சொல்லலாம்? வைல்டு கூஸ் சேஸ் அப்படின்னு சொல்லலாம். வேறு எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் வந்து இப்போது சினிமாவில் ஆக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஓகேங்களா? ஆனால் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பெர்மிஷன் கிடைக்காது. அதே மாதிரி இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து அந்த வாய்ப்புகள் ஈஸியாக கிடைக்காது. அப்போ வந்து உங்கள் பேரண்ட்ஸ் வந்து எப்படி சொல்லலாம்? நீ ட்ரை பண்ணுறது வந்து ஒரு வைல்டு கூஸ் சேஸ் அப்படின்னு சொல்லலாம். நீ வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்குற, ஆனால் இட்ஸ் எ வைல்டு கூஸ் சேஸ். ஒரு டைம் வேஸ்ட் ஆகும், அதில் வந்து எந்த விதமான ரிசல்ட்ஸும் கிடைக்க போகிறதில்ல அப்படிங்கிறத உங்கள் பேரண்ட்ஸ் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி வைல்டு கூஸ் சேஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த மாதிரி இன்எக்ஸிஸ்டண்ட் இருக்கிற ஒரு திங்கை தேடுறதையும், ரிசல்ட் வராத ஒரு விஷயத்துக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதையும், ஒரு முட்டாள்தனமான ஒரு தேடலையும் நம்ம வைல்டு கூஸ் சேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம்.